கச்சியப்பருடைய பாடல் எப்படி இருக்குதா? நந்தி நெற்றி மேல் நிமிர் கண்ணும். நம்ம கண் எப்படி இருக்கும்? நிமிர் கண்ணுன்னா நெற்றி கண். நந்திக்கு நெற்றி கண் இருக்குது. நெற்றி மேல் நிமிர் கண்ணும் 4 கரங்களும். நந்திக்கு 4 கை. எம்பிரான் திருவருளால் கையில் தங்க பிரம்பு ஒன்று கொண்டு. சாமியுடைய அருளால நந்தி கையில ஒரு தங்க பிரம்பு வச்சுக்கிறாரா, வச்சுன்னு உட்கார்ந்துருப்பார். அப்போ கொம்பு வச்சிருக்காரு, அடிப்பாரா? அதுக்கு அவர் சொல்றார், நந்தி பரிவோடு காப்பதேன்ட்டார். அவ்வளோ ஒரு பரிவுன்னா அப்படியேற்பட்ட பரிவு கொண்டவரா நந்தி எம்பெருமான். சிவபெருமானுடைய பேர் தான் நந்தி. சாமியை நந்தீஸ்வரருக்கு பட்டம் கொடுத்துக்கிறார். நந்திக்கு தன்னுடைய பேரை தான் வச்சிருக்கிறார். சாமி பேரும் நந்தி தான், நந்திகேஸ்வரர். அப்படி நந்தி திருக்கயிலாயத்தில் உட்கார்ந்து பரிவோடு காத்து கொண்டிருக்கிறது. சாமி உள்ளே போகலாமா கேட்குறாங்க. உள்ளே விட மாட்டாரே அவரு. நந்தி சாதாரணமாக விட்டுருவாரா? யாரையும் விட மாட்டார். சாமியுடைய உத்தரவு யாருக்கு வருகிறதோ அவங்க தான் உள்ளே போக முடியும். ஐயோ, நான் அவங்க உள்ளே போய் பார்க்கணுன்னு ஆவலாக இருக்குதே சாமி, நாங்கள் எப்படி போகிறது? சரி, நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் சொல்கிறத சொன்னீங்கன்னா நந்தி உள்ளே விட்டுருவார். உள்ளே போகிறதுக்கு சீக்ரெட் பாஸ்வேர்டு ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன்ற சுதமுனிவர். சரிங்க சாமி சொல்லுங்கள். நந்தி பக்கத்தில் போய் நின்று சிவாய நம சிவாய நம சிவாய நம அப்படின்னு சொல்லு. சரி சாமி, நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். போய் நந்தி இருக்கார் பக்கத்தில். சிவாய நம அப்படின்னு சொன்னார். அடுத்த நொடி நந்தி அப்படியே தியானத்துக்கு போயிட்டார். அவ்வளோதான், உள்ளே போயிடலாம். போ போ போ, அடுத்த ஆள் வாடா, நீ சொல்லு சிவாய நம. நந்தி அப்படியே ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டார். ஓடு ஓடு ஓடு. இது ரொம்ப சீக்ரெட்டான பாஸ்வேர்டு. யார் ஒருவர் சிவாய நம்ம சொல்கிறாங்களோ, உள்ளன்போடு சிவத்தை நினைத்து யார் சிவாய நம்மன் தெரிவிக்கிறாங்களோ, அப்படியே நந்தி தவத்துக்கு போயிடுவார். அந்த நேரம் உள்ள நுழைஞ்சிடலாம். இது ரொம்ப, இப்போ நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஒரு சிவாலயத்துக்கு போகிறோம், பர்மிஷன் போட்டு போகிறோம், வீட்டில் இருக்கிற நேரத்தை ஒதுக்கிட்டு போகிறோம், 2 வீலரில் போகிறோம், காரில் போகிறோம், ஏதோ செலவு பண்ணிட்டு போகிறோம். இப்படி போய் முழுமையாக நம்ம அந்த சிவத்துடைய அருளை பெற்று வருகிறோமா? போகிறோம், எவ்வளோ நேரம் ஒதுக்கி, எவ்வளோ காலம் ஒதுக்கி, குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நேரங்கள்லாம் ஒதுக்கி நம்ம சிவனுடைய அருளை பெறணும்னு சொல்லி ஆலயத்துக்கு நம்ம போகிறோம். போயிட்டு எத்தனை பேர் முழு அருளோடு வருகிறோம்? முழு அருளை நம்ம பெற்று வரலையே. போகிறதுடைய நோக்கம் சாமியுடைய அருளை பெறுவதற்கு. ஆனால் போயிட்டு அதை பெற்றோமான்னா இல்லை. அங்கே போய் தான் பல பேர் சண்டை போட்டுக்கிறான். 50 ரூபா டிக்கெட்டு கொடு.